வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. மட்டன் சிக்கன் குழம்பு மசாலா செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ மல்லி, 100 வத்தல், 50 கிராம் பெருஞ்சீரகம், 50 கிராம் சீரகம், 50 கசகசா அரிசி, 30 கிராம் மிளகு, 30 கிராம் பச்சரிசி, 30 கிராம் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். அதற்கு தேவையான பட்டை 2 துண்டு, கிராம்பு 10 போல எடுத்து வச்சிருக்கேன், சாதிப்பத்திரி பூ 2, ஸ்டார் பூ 2, கொஞ்சமா கல்பாசி, பிரிஞ்சி இலை 2-3, மராட்டி முக்கு ஒரு 4 துண்டு சின்ன துண்டா எடுத்து வச்சிருக்கேன், ஏலக்காய் ஒரு 6-7 துண்டு, கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் லைட்டா. எல்லா மசாலா சாமான்களையும் வறுக்கும் போது பார்க்கலாம். 1/4 கிலோ மல்லி போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலைங்கிறதுனால கூடையே போட்டு வறுத்துக்கலாம். மிதமான சூட்லயே வறுக்கணும், அல்லது கருகி போயிடும். கருகிராம வறுக்கணும். மல்லி வறுக்கும் போதே நல்ல மனம் வருது. இப்படி மனம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். மல்லி வறுபட்டுருச்சு, கருவேப்பிலையும் வறுத்துருச்சு, எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். லேசா சூடேறினா போதும், இறக்கிக்கலாம். சீரகம் 50 கிராம் போட்டு வறுத்துக்கலாம். லேசாதான் சூடேறணும், கருகக்கூடாது. சீரகம் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம். கசகசா அரிசி 50 கிராம் போட்டுக்கலாம். கசகசா அரிசி இதுல சேர்க்கறதுனால குழம்பு நல்லா கட்டியா குழுகுழுப்பா வரும். அதனாலதான் சேர்க்கறது. வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். 30 கிராம் மிளகு வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 30 கிராம் சேர்த்துக்கலாம். பருப்பு சூடேறினா போதும், ரொம்ப வறுக்கணுங்கிறது கிடையாது. பருப்பு வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். 30 கிராம் அரிசி போட்டு வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். கறி மசாலாவுக்கு உண்டான இந்த சாமான்களையும் வறுத்துக்கலாம். பட்டைய உடைச்சு போட்டிருக்கேன், அப்படின்னா தான் வறுபடும், அல்லது உள்ளதெல்லாம் வறுபடாது. அதனால உடைச்சு போட்டிருக்கேன். வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த வத்தலை வறுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வறுக்கும் போது இந்த கமராம இருக்கும், நெடி வராம இருக்கும். அதனாலதான் உப்பு சேர்க்கிறேன். வத்தல் சூடேறவும் ஆஃப் பண்ணிடலாம். வத்தல் வறுபட்டுச்சு, இறக்கலாம். கறி மசாலாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துட்டு வந்தாச்சு. இது ஆறுன பிறகு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். வெளியில மெஷின்ல கொடுத்து அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில போட போறேன். மிக்சியில எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மிக்சி ஜார்ல 2 தடவையா போட்டுக்கலாம். மசால் பொடி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால 2 தடவையா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சிட்டு வந்துக்கலாம். மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி அரிப்பு வச்சு அலசி இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். வீட்டுல செய்யும்போது நல்லா வந்திருக்கு பொடி.
கடையில ரொம்ப வலுவலுன்னு இருக்கும், இது கொஞ்சம் நைஸ் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். அது பொடி நல்லா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். கறி குழம்பு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு ரெண்டுக்குமே சேர்க்கலாம். குருமா குழம்பு வகைகளுக்கும் சேர்க்கலாம். மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, இந்த மாதிரி சுக்கா வகைகளுக்கும் இந்த பொடியை சேர்த்து வச்சாலும் அருமையா இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை, இந்த மாதிரி ஐட்டங்களுக்கும் இந்த பொடியை சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். மட்டன் சிக்கன் குழம்புகளுக்கு இந்த பொடியை சேர்க்கும்போது வேற எந்த பொடியும் சேர்க்க வேண்டியதில்லை. சோம்பு, பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே அந்த பொடியில, அந்த குழம்புகள்ல சேர்க்க வேண்டியது இருக்காது. இந்த ஒரு பொடி மட்டும் போதும். இந்த ஒரு பொடியை வச்சு குழம்பு செய்திடலாம். இதே அளவுகளோட நீங்க செய்து பார்த்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.